Hi students, welcome to BIMI Max. இன்னைக்கு 10th standard Maxல second chapter numbers and sequenceல exercise 2.1ல 6th sum பார்க்கலாம். Use Euclid's division algorithm to find the highest common factor of 340 and 412. The second subdivision 867 and 255. Third subdivision, fourth subdivision கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒன்றா பார்க்கலாம். First 340 and 112. 340 and 412. இப்போ யூக்ளிட்ஸ் லெம்மா அல்காரிதம் எல்லாத்துலேயும் இந்த ELDA வந்து எல்லாத்துலேயும் மென்ஷன் பண்ணி எழுதுங்க. ஏன்னா நம்ம அதை வச்சு தான் அந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம போடுறோம். ஸோ A = BQ + R. இதில் இது டிவிடெண்ட், இது டிவைசர், இது கோஎஃபிஷியன்ட், R வந்து ரிமைண்டர். இப்போது நமக்கு இது ரெண்டில் பெரிய நம்பர் வந்து 412. 412 வந்து இந்த 340ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ 412 = 340 × 1 + 70. இது வந்து 72 வந்து ரிமைண்டர். ஒன் டைம் தான் ஒரு 412 டிவைட் பண்ணோம்னா 340ஆல் ரிமைண்டர் 72. திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த 340 திருப்பியும் 72ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 டைம்ஸ் வந்து 340 × 72. இது 4 டைம்ஸ் பண்ணால் 288 வரும். ரிமைண்டர் வந்து 52 வருது. 52 is not equal to 0. Next 72 வந்து மறுபடியும் 52ஆல் டிவைட் பண்ணோம்னா ஒன் டைம் தான் வரும். ரிமைண்டர் 72ல் 52 போச்சுன்னா 20. இதுவும் நாட் ஈக்குவல் டு 0. மறுபடியும் 52வை 20ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 டைம்ஸ் 2 × 20 வந்து 40. 52ல் 40 போச்சுன்னா 12. இதுவும் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ 20ஐ மறுபடியும் 12ஆல் டிவைட் பண்ணால் ஒன் டைம், ரிமைண்டர் 8, நாட் ஈக்குவல் டு 0. மறுபடியும் 12ஐ 8ஆல் டிவைட் பண்ணால் ஒன் டைம், ரிமைண்டர் 4. அதுவும் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே வந்து இது வந்து 0 வந்துடுச்சு. 12னா 8 டைம்ஸ் இல்லை, இதுவும் ரிமைண்டர் 4 வருது. ஸோ 8 ஈக்குவல் டு மறுபடியும் இதையே 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 4s are 8. அப்போ இங்கே 0 வந்துடுச்சு. அப்போ therefore HCF of 340 and 412 is 4. Next second subdivision 867 and 255 கொடுத்துருக்குறாங்க. இப்போ 867 255ஆல் டிவைட் பண்ணால் 3 டைம்ஸ் பண்ணோம்னா மிச்சம் 102 102 வந்து ரிமைண்டர் வருது. அப்போ மறுபடியும் 255 திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. எல்லாமே நாட் ஈக்குவல் டு 0 போடணும். 255னா 102ஆல் டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ், ரிமைண்டர் 51. மறுபடியும் இந்த 102வை 51ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 டைம்ஸ். இப்போ ரிமைண்டர் வந்து 0 வந்துடுச்சு. அப்போ இந்த 51 தான் HCF. இப்போ HCF of 867 and 255 is 51. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். அடுத்து 10,224 and 9,648. இப்போ இதை வந்து இந்த பெரிய நம்பரை சின்ன நம்பரால் டிவைட் பண்ணோம்னா ஒன் டைம் தான் வரும். இதை மைனஸ் பண்ணோம்னா 576 வரும். மறுபடியும் 9,648 576ஆல் டிவைட் பண்ணோம்னா இது வந்து 16 டைம்ஸ் வரும். 16 டைம்ஸ் போனால் மிச்சம் 432 ரிமைண்டர் இருக்கும். இப்போ 576 மறுபடியும் 432ஆல் டிவைட் பண்ணோம்னா ஒன் டைம் தான் வரும். ரிமைண்டர் 144 வரும். 432வை 144ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 டைம்ஸ், அது 0 வந்துடும். ஸோ HCF வந்து இதுதான் 144. இப்போ HCF is 144. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் 84 90 120 3 கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 90 = பெரிய நம்பரை சின்ன நம்பரால் டிவைட் பண்ணுவோம். அப்போ 90 = 84 இன்ட்டு இது வந்து ஒன் டைம் தான் வரும், இன்ட்டு 1 + 6. அடுத்து 84 மறுபடியும் 6ஆல் டிவைட் பண்ணோம்னா 14 டைம்ஸ் வரும். இங்கே 0 வந்துடுது. அப்போ HCF of 84 and 90க்கு வந்து 6. அடுத்தது HCF of இந்த 6க்கும் இந்த 120க்கும் கண்டுபிடிக்கணும். இதுக்கும் கண்டுபிடிக்கக்கூடாது. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற HCFக்கும் அந்த மிச்சம் இருக்கிற ஒரு நம்பரையும் HCF கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே 126 இருக்குது, இங்கே 120 இருக்குது. அப்போ 120ஐ 6ஆல் டிவைட் பண்ணால் 20 டைம்ஸ், அப்போ ஈக்குவல் டு 6. இதோட HCF வந்து 6. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ்.
பாருங்கள், இது செம்ம ஈஸியான சம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.